Good morning everyone. Today we are going to learn about Macavity the mystery cat. நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய போம் 4 பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனுடைய டாபிக் தான் Macavity the mystery cat. இந்த டாப்பிக்கோட மீனிங் பார்த்தோம்னா Macavity அப்படின்றது ஒரு கேட்டுடைய நேம். மிஸ்ட்ரி அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் பார்த்தோம்னா மர்மம், மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீனிங். அதாவது Macavity அப்படின்ற ஒரு மர்மமான ஒரு பூனையை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். See the first stanza. Macavity is a mystery cat. He is called the hidden paw, for he is the master criminal who can defy the law. He is the bafflement of Scotland Yard, the flying squad despair. For when they reach the scene of crime, Macavity is not there. அதாவது Macavity அப்படின்ற ஒரு மந்திரங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பூனை. அதை வந்துட்டு செல்லமாக என்னென்னு கூப்பிட்டாங்கன்னா ஹிடன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டைமே வந்துட்டு யார் கையிலையும் மாட்டாமல் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஹிடன் பா அப்படின்ற ஒரு பெட் நேம் வச்சுருக்காங்க. அந்த Macavity அப்படின்ற ஒரு பூனை வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிரிமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹூ கேன் டிஃபை த லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹீ இஸ் த பஃபுல்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்காட்லாண்ட் யார்டை ஃபுல்லாக அந்த கண்ட்ரி, ஸ்காட்லாந்து அப்படின்ற கண்ட்ரிவே வந்துட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக பஃபுல் பண்ணக்கூடிய ஒரு கேட்டாக இருக்குது. பஃபுல்னா என்னென்னா குழப்பம், பயங்கரமாக அந்த கண்ட்ரியவே குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூனை அப்படின்னு Macavityயை பற்றி சொல்கிறாங்க. தென் த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டெஸ்பயர். ஃப்ளையிங் ஸ்குவாட்னாலே நமக்கு தெரியும், பறக்கும் படை. இப்போ 10th அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா டீச்சர்ஸை விட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் வருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க இல்லைங்களா. ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்ற வந்துட்டு தெரியாமல் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் இந்த பூனை வந்துட்டு ஃப்ளையிங் ஸ்குவாடுடைய நம்பிக்கையை கூட உடைக்கிற அளவுக்கு பயங்கர மாயமான ஒரு பூனையாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த போலீஸ்லாம் போய் பார்க்கும்போது Macavity அங்கே இருக்க மாட்டான் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவுடைய மீனிங். அந்த குற்றத்தை செய்தவன் Macavity-யாக இருந்தாலும், அந்த பூனை ஒரு குற்றம் செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் போய் செக் பண்ணும்போது அந்த பூனை அங்கே இருக்காது, திடீர்னு மாயமாக மறைஞ்சிரும், இல்லை எங்கேயாவது போயிடும். அதனால தான் அதை வந்துட்டு மாஸ்டர் கிரிமினல்னு சொல்கிறாங்க. சட்டத்திற்கே சவால் விடக்கூடிய ஒரு பூனை தான் Macavity அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் Macavity அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி கேட்டை பற்றி ரொம்ப அதிகமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, அதை பற்றி நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாலையும் பார்க்கலாம். Macavity, Macavity, there is no one like Macavity. He has broken every human law. He breaks the law of gravity. His powers of levitation would make a fakir stare. And when you reach the scene of crime, Macavity is not there. அதாவது செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா Macavity, Macavity, there is no one like Macavity. அதாவது Macavityன்றது அந்த பூனை இல்லைங்களா, there is no one like Macavity அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யாருமே Macavity-யை போல் இருக்க முடியாது, அவ்வளோ தந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. He is broken every human law. அதாவது எல்லா மனித சட்டங்களையும் உடச்சி எறிஞ்சு வாழக்கூடியதான் அந்த ஒரு பூனை, சரிங்களா. அடுத்து he breaks the law of gravity. law of gravity, சரி, சட்டத்தை ரூல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணுறது ஓகே, அது எப்படி கிராவிட்டி, ஈர்ப்பியல், ஒரு ஈர்ப்பு விசையை கூட அது பிரேக் பண்ணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லைங்களா. அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லெவிடேஷன் வுட் மேக் அ ஃபேக்கிர் ஸ்டேர். லெவிடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா காற்றில் மிதக்கிறது. ஸோ இந்த பூனைக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அது என்னென்னா காற்றுல மிதக்கிறது. இதுதான் மந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பூனை இல்லைங்களா. ஸோ காற்றுலேயே மிதந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் இது அந்த பூனை வந்துட்டு போயிடும். ஸோ அந்த பவர் தான் வந்துட்டு லா ஆஃப் கிராவிட்டியை பிரேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி காற்றில் பறந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் பார்த்தோம்னா ஃபேக்கிர்னால் யாருன்னு பார்த்தோம்னா அந்த சாமியார்கள், புனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சாமியார்களே வந்துட்டு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இதனுடைய சக்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வென் யூ ரீச் த சீன் ஆஃப் க்ரைம், சப்போஸ் ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அந்த இடத்துல நம்ம போனோம்னா
டெஃபினட்டாக மெக்காவிட்டி அங்கே இருக்க மாட்டான், மெக்காவிட்டியை பிடிக்க முடியாது, பிகாஸ் ஹீ இஸ் அ மாஸ்டர் கிரிமினல் அப்படின்னு தான் செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see the third stanza. You may seek him in the basement, you may look up in the air, but I tell you once and once again, Macavity is not there. ஸோ நம்ம போயிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் தேடலாம், மேலே காற்றில் கூட தேடி பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மெக்காவிட்டி கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டான், போலீஸால் வந்துட்டு மெக்காவிட்டியை பிடிக்கவே முடியாது அப்படின்னு இந்த 2 லைன்ஸில் சொல்கிறாங்க. Macavity is a ginger cat. He is very tall and thin. You would know him if you saw him, for his eyes are sunken in. அதாவது மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட் அப்படின்னா மெக்காவிட்டி வந்துட்டு ரொம்பவும் எச்சரிக்கையோடையும் ரொம்ப விழிப்போடையும் இருக்கக்கூடிய ஒரு பூனை. பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா மெக்காவிட்டி வந்துட்டு ரொம்ப உயரமாகவும் ஒல்லியாகவும் இருப்பான். சப்போஸ் நம்ம மெக்காவிட்டியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த அவனோட அப்பியரன்ஸை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கண்களில் வந்துட்டு ரொம்பவும் கண்கள் உள்ளே போன மாதிரி இருக்கும், அதாவது சின்னதாக கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the fourth stanza. His brow is deeply lined with thought, his head is highly domed, his coat is dusty from neglect, his whiskers are uncombed. அதாவது இந்த 2 லைனுமே அந்த கேட்டுடைய அப்பியரன்ஸை சொல்லுது. லாஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் நம்ம பார்த்தோம், மெக்காவிட்டி இஸ் அ ஜிஞ்சர் கேட், ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹிஸ் ஐஸ் ஆர் சன்கன் இன், கண்கள் ரொம்ப சின்னதாக சுருங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 4th ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மெக்காவிட்டியோட ஐப்ரோ வந்துட்டு பார்த்தோம்னா டீப்லி லைனடு வித் தாட், அதாவது ரொம்பவும் கூர்மையாக உத்து பார்த்து யோசிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி யோசிக்கும் போது அந்த கண் புருவத்துக்கு மேலே வரி வரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெக்காவிட்டிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெக்காவிட்டியோடைய ஹெட் வந்துட்டு ரொம்ப டோம்டுனா ரொம்பவும் வட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட். ஸோ அலட்சியத்தினால அந்த மெக்காவிட்டி கேட் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அந்த தோல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப டஸ்டியாக இருக்கும். அதுக்கடுத்து விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்டு, அந்த மீசையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பூனைக்கு இருக்கக்கூடிய மீசை சில எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்கோம்டு, ரொம்பவும் களைஞ்சிருக்கும், நீட்டாக இருக்காது, ரொம்பவும் களைஞ்சி டஸ்டியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹீ ஸ்வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட் வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக், அண்ட் வென் யூ திங்க் ஹீ இஸ் ஹாஃப் அஸ்லீப் ஹீ இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். அதாவது பாம்பு எப்படி தலையை அங்கே இங்கேயும் வளைச்சி மூவ் பண்ணி போகுமோ அதே மாதிரி தான் இந்த மெக்காவிட்டி அப்படின்ற ஒரு கேட்டும் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு நம்மளை யாராவது வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப கவனமாக மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த கேட் பார்த்தோன்னா சைலண்ட்டாக படுத்துருக்கும், ஒரு கண்ணும் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கேட் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சோன்னா டெஃபினட்டாக அது தூங்கிட்டு இருக்காது. இட் இஸ் ஹாஃப் அஸ்லீப், அது பாதி தூக்கத்தில் தான் இருக்கும், மற்றபடி மீதி எல்லாமே ஒரு கண்ணில் தூங்கிட்டு ஒரு கண்ணில் அதை எப்படி கவனிச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the next one. ஸோ 5th ஸ்டான்ஸை பார்க்கலாம். Macavity, there is no one like Macavity, for he is a fiend and feline shape, a monster of depravity. You may meet him in a by street, you may see him in the square, but when a crime is discovered, then Macavity is not there. Macavity, அதாவது there is no one like Macavity அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 3 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா he is a fiend and feline, அதாவது fiendனா enemy, feline அப்படின்றது வந்துட்டு அந்த ஷேப். ஸோ அவன் வந்துட்டு பூனை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லன், அரக்கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. a monster of depravity, டிப்ராவிட்டினா கொடூரம், மான்ஸ்டர்னா அரக்கன், கொடூரத்தினோட ஒரு அரக்கனாக இருக்கான், கொடூரத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கான் அப்படின்னு அந்த கேட்டை சொல்கிறாங்க. அடுத்து யூ மே see him in a by street in the square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெக்காவிட்டி அப்படின்ற கேட்டை வந்துட்டு நம்ம ஒரு பை ஸ்ட்ரீட்லேயோ பார்க்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரூம்ஸ்லேயோ பாக்ஸ்குள்ளேயோ அந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கக்கூடியதை கூட பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க்ரைம் சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி மெக்காவிட்டியை எங்கே வேணால் பார்க்கலாம். ஒரு க்ரைம் சீன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அந்த இடத்துல மெக்காவிட்டி இருக்க மாட்டான் அப்படின்னு தான் 5th ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see the next stanza. He is outwardly respectable, they say he cheats at cards, and his footprints are not found in any file of Scotland yards,
and when the larder looted or the jewel case is rifled or when the milk is missing or another pig's been stifled. இந்த ஸ்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்பவும் மதிப்புடன் இருப்பவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரில. ஏன்னா நம்ம 3rd and 4th ஸ்டான்ஸில் பார்த்தோம். எஸ்பெஷலி 4th ஸ்டான்ஸில் பார்க்கும்போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட், ஹிஸ் whiskers ஆர் அன்கோம்டு. அதாவது பூனையினுடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப டஸ்டியாகவும் அன்கோம்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 6th ஸ்டான்ஸில் பார்க்குறோம், அவுட்வர்ட்லி ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. தே சே ஹீ சீட்ஸ் அட் கார்ட்ஸ், சீட்டாட்டத்தில் கூட ஏமாற்றக்கூடிய பூனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். ஆனால் இவனுடைய காலடி சோடுகள் வந்துட்டு ஸ்காட்லாந்து அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு எந்த இடத்துலையுமே இருக்காது. காட்டிலேயே பறந்து போகிறதுனால இவனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோன்னா, லேடர்ஸ் லூட்டட், ஜுவல் கேஸ் ரிஃபில்டு, மில்க் மிஸ்ஸிங், பீக்ஸ் பீன்ஸ் ஸ்டிஃபில்டு. அதாவது இந்த சரக்கு பெட்டகங்கள், சரக்கு பெட்டியெல்லாம் போகும் இல்லைங்களா, அதை கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு கேட்டாக இருக்குது. அடுத்து நகைப்பெட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா நகைப்பெட்டிகள்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு கேட்டு தான் அந்த மெக்காவிட்டி அப்படின்ற ஒரு கேட். அடுத்து மில்க் இஸ் மிஸ்ஸிங், எல்லா பூனையும் மாதிரி இந்த பூனையும் பால் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு போயிடும். அடுத்து பிகினிஸ் நாய்கள், நம்ம எப்படி இந்த ராஜபாளையம் நாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிகினிஸ் நாய்கள் அப்படின்ற ஃபாரினில் இருக்குது. ஸோ அந்த பிகினிஸ் நாய்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த பூனை நாயை வேட்டையாடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது கூட இதனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த பூனை ரொம்பவும் தந்திரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 7th ஸ்டான்ஸா. ஆர் த க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் broken and the trellis past repair. There is the wonder of the thing, Macavity is not there. And when the foreign office find a treatise gone astray, or the admiralty lose some plans and drawing by the way. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ஸும் என்ன சொல்லுதுன்னா, அந்த லாஸ்ட்டு ஸ்டான்ஸில் பார்த்தா அதே மாதிரி சில சம்பவங்கள் சொல்லுது. எப்படி அந்த ஜுவல் கேஸ் எல்லாம் திருடப்படுதோ, இல்லை பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுதோ, பால் மிஸ் ஆகுதோ, அந்த நாய்கள் வேட்டையாடப்படுதோ, அதே மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் உடைக்கப்படும் பொழுதும், இந்த செடி கொடிகளை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பிகள் உடைக்கப்படும் பொழுதும், அதே மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது மெக்காவிட்டி வந்துட்டு அந்த இடத்துல இருக்க மாட்டான். மெக்காவிட்டி வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவனை பிடிக்க சர்வதேச அலுவலகங்கள், அதாவது ஃபாரின் ஆஃபீஸஸ், அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அக்ரிமெண்ட் எழுதி வைக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் ஃபைல் கூட காற்றில் பறந்து போகுதாமா. அந்த காற்றில் பறந்து போகும்போது அப்போ கூட மெக்காவிட்டி இல்லை, வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆனால் அவங்க போட்ட ஒப்பந்தம் எல்லாமே கீழே கிடக்குது, காற்றுல பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய சில பிளான்ஸும், இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சில பிளான்ஸும், அதனுடைய ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இவனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் சம்மந்தப்பட்ட ட்ராயிங்ஸ் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Let's see the 8th stanza. There may be a scrap of paper in the hall or on the stair, but it's useless to investigate. Macavity is not there. And when the loss has been disclosed, the Secret Service say it must have been Macavity, but he is a mile away. அதாவது நிறைய பேப்பர்ஸ் ஒரு ஹால்லையோ வரவேற்பறையிலையோ படிக்கட்டுலையோ நிறைய பேப்பர்ஸ் சிதறி கிடக்கலாம். ஆனால் இதெல்லாமே விசாரித்தாலும் அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். மெக்காவிட்டி அங்கே இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மெக்காவிட்டியை அவங்களால பிடிக்கவும் முடியலை. ஸோ என்ன தான் பேப்பர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டிருந்தாலும் இதுக்கு காரணம் மெக்காவிட்டி அப்படின்னு தெரிஞ்சாலுமே அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இழப்புகளையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்துட்டு அவங்களுடைய ரகசிய சேவை பிரிவில் வச்சு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறமும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாமே செஞ்சது மெக்காவிட்டி, இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி, பட் ஹீ இஸ் அ மைல் அவே. ஆனால் அவன் இங்கே இல்லை, இங்கே இருந்ததுக்கான ஆதாரமும் இல்லை அப்படின்னு தான் அந்த போலீஸ் சீக்ரெட் சர்வீஸும் சொல்லுது. Let's see the next one. You will be sure to find him resting or a licking of his thumbs
or engaged in doing complicated long division sums. Macavity, Macavity, there is no one like Macavity. There never was a cat of such deceitfulness and suavity. அதாவது மெக்காவிட்டி அப்படின்ற கேட் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதோ இல்லை அந்த கட்டை விரலை வந்துட்டு லிக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்பவும் டிஃபிகல்ட்டான கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் கூட நம்ம அந்த கேட்டை பார்த்துருக்கலாம். பட் மெக்காவிட்டி அப்படின்ற ஒரு கேட் மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு கேட் ஆர் கிரியேச்சரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்காவிட்டி மாதிரி ஒரு வஞ்சகமான அட் த சேம் டைம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான பூனை வந்துட்டு இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the last stanza. He always has an alibi and one or two to spare. At whatever time the deed took place, Macavity wasn't there. And they say that all the cats whose wicked deeds are widely known, I might mention Mungo Jerry, I might mention Griddlebone, are nothing more than agents for the cat who all the time just controls their operations. The Napoleon of crime. அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றம் நடக்கிற இடத்துல வந்துட்டு அந்த டைமில் மெக்காவிட்டி அப்படின்ற கேட் வேற ஒரு இடத்துல இருந்த மாதிரி ஒன்று இல்லை 2 சாட்சிகளை ரெடி பண்ணி வச்சுருப்பான். அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டான பர்சன். அந்த இடத்துல இல்லை, நான் வேறு இடத்துல தான் இருந்தேன் அப்படின்ற ப்ரூஃபை வந்துட்டு மெக்காவிட்டின்ற கேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த கேட்டை பற்றி சொல்கிறாங்க. தென் இந்த உலகத்துக்கே பயங்கரமாக கொடூரம் செஞ்ச சில பூனைகள் இருக்குது. அந்த பூனையில் 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் மங்கோ ஜெர்ரி, அனதர் ஒன் இஸ் கிரிடில்போன். இது பயங்கரமான கொடூரமான 2 கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் சும்மா மெக்காவிட்டி மாதிரி எந்த ஒரு கேட்டுமே இல்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மங்கோ ஜெர்ரி, கிரிடில்போன் அப்படின்ற கேட் எல்லாமே வந்துட்டு மெக்காவிட்டியோடைய ஏஜென்ட்ஸ், மெக்காவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ், அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த 2 பூனையுமே பயங்கர கொடூரமானது. ஆனால் இவங்களுக்கு ஒரு பாஸ் அப்படின்னா தான் மெக்காவிட்டி. அந்த அளவுக்கு மெக்காவிட்டி வந்து பயங்கர கொடூரமான ஒரு கேட். இவங்க 2 பேரும் முன்னாடியும் மெக்காவிட்டி வந்துட்டு ரொம்பவும் டேலண்டட் அண்ட் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக மெக்காவிட்டியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த நெப்போலியன் ஆஃப் க்ரைம், குற்றங்களின் நெப்போலியன் அப்படின்னு மெக்காவிட்டி கேட்டை சொல்லி இந்த போம் லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு த கிரேட் பொயட் T.S. எலியட். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் T.S. எலியட் said in the poem Macavity the Mystery Cat. Let me discuss some other interesting topic in the next video session. Thank you.